லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். நாங்க வந்து பைப்லாம் பார்க்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ரேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி இந்த வீடியோல நான் லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன். இந்த பைப்போட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லயே இருக்கும்போது தெரியாது. இவ்ளோ ரேட் வந்து ஒவ்வொன்னுக்கு இப்படி அதிகமாகும்னு சொல்லிட்டு, ஒண்ணு நம்ம போய் அது ஒன்ஸ் நம்ம வாங்க போகும்போது தான் தெரியும். ஒவ்வொன்னும் எவ்ளோ ரேட் அதிகமாயிருக்கு. இந்த எதனாலனா இந்த போர் ரீசன்னால தான் எல்லாமே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து கோல்டு, டீசல், கேஸ் இதெல்லாம் தான் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னு பார்த்தா, இப்போ பைப் ரேட்டும் அதிகமா இருக்கு. இது எங்களுக்கு உள்ள போனோனே தான் இந்த பைப் ரேட்லாம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அப்படி உள்ள ஒண்ணு ஒண்ணா போகும்போது தான் தெரியும் என்னென்ன ரேட்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா பைப்பும் லொகேஷனுக்கு அடுத்த நாள் வந்து இறங்குனோனே, எங்க அம்மா, அப்பா பக்கத்துல இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லா பைப்பையும் இறக்கி வைக்கிறதுக்கு. 3 பேர் சேர்ந்து பைப்லாம் இறக்கி வச்சுட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. பைப்லாம் இறக்கி விட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. எங்க அப்பாக்கு கொஞ்சம் சோல்டர் பிடிச்சுக்கிச்சு. அவ்வளோ பைப்ப இறக்கி வச்சனால. இந்த பைப்போட ரேட் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு பைப்போட ரேட் வந்து ₹600 630 சொன்னாங்க. நாங்க வந்து கொஞ்சம் பேசி ₹600க்கு வந்து பேசினோம். ஏன்னா இது செகண்ட் குவாலிட்டின்றனால மட்டும் தான். எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லாதனால தான் நாங்க இத சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்போட இத கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா ஒரு 1.4 லேக்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருந்துச்சு. இந்த பைப்ப நாங்க சூஸ் பண்ணனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.